கொய்த்தியா குறைங்க வாங்க போனாட்ட எப்ப பார்த்தாலும் சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இதை விட்ட வேற வேலை இல்லையா உங்களுக்கு? அசோவ தௌகை போட வேணான்னு சொன்னேன். தௌகை போட்டாலா இல்லையான்னு வேற தெரியல. நான் இங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன். உங்களுக்கு என்ன யோசனை? என்னத்த நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பேசிட்டீங்க? நம்மளோட பிசினஸே சோஷியல் மீடியால ஃபேனு ஃபாலோவர்ஸ் மூலியமா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அப்படியா? இப்போ உங்களை நான் வீட்டு விட்டு விரட்டி அடிச்சாலும் உங்க ஃபேன்ஸோ ஃபாலோவர்ஸோ ஒரு சீனாத்தை கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? அத்தை, இவ்வளோ நாள் நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா என்னைக்கு என்னோட ஃபேனை பத்தி பேச ஆரம்பிச்சிங்களோ இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஃபாலோவர்ஸை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்களோ ஃபுல்லா அவங்களோட சப்போர்ட்ல சத்து மலேசியாவை நான் சுத்தி வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்குள்ள வீசிட்டீங்க. கொத்தியா கரையும் போது சாப்பிட்டு போட்டா என்னது தாத்தா மர்கையாவா? என்னை வந்து ஏத்த முடியாதா பிரதர்? நடு காட்டுல இருக்கேன். நண்பேண்டா இல்லை இது ஒன்று பூதோ கிரீஸில் ஹோட்டல்லாம் வந்து படுத்துக்கிட்டு நான் ரிமோட்லாம் எடுத்துட்டு வந்து பொருளுக்குள்ளெல்லாம் பூந்துட்டு அப்புறம் எல்லாம் செட் பண்ணிட்டு எங்களா டிவி சுதேஷ் சொல்றாங்க டிவி ஹால்ல இருக்கு. இங்கெல்லாம் இந்த 11 மணிக்கு எங்க உட்காந்து நேரம் உட்காந்து டிவி பாக்குறது இல்லை அந்த மாதிரினா நான் உங்களுக்கு சுப்பீரியர் ரூம் கொடுத்துருப்பேன். வெறும் வந்து நார்மல் ஹோட்டல் மாதிரி கட்டலும் அப்படி டிவி முன்னுக்கு இருக்கும். நான் ஏன் ஸ்பெஷலாக கொடுத்தேன்னா ரொம்ப ஹோட்டல் இந்த மாதிரி ஹால் கொடுக்க மாட்டாங்களே கான்செப்ட். ஆமாம், ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு காட்டினேன். ஆமாம், வீட்டில் நல்ல பிள்ளைங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா சமைக்க தெரிஞ்ச பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. நல்லா சமைக்க தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படின்னு சொன்னோன்னா பின்னால் இரும்புற சத்தம் கேட்குது. அவங்களா? ஓகே 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 ஆரம்பிக்கலாமா? இங்கேயே சமைச்சிடறேன் எல்லாத்தையும். நம்ம மேசெல்லாம் அடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கேயே சமைச்சிடலாம். ஓகேவா? அதாவது பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்றேன். ஓகே ஐயா, ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துருங்க. நான் குப்பிலாம் ரெடியாக போட்டுருவேன். பானை இருக்கா? அதில் செஞ்சிடும். அதில் செஞ்சு ஓகே. இதான் முதல் தடவை.
பொடி ஓகே தான். சாப்பிட்லாம். ஆல்கோஹால் வந்து ரொம்ப லைட்டான சூடு படுற ஒரு ஐட்டம். அதை லேசாக சூடு பட்டுனோடையே ஆல்கோஹால் வந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியாயிரும். ஸோ ஸ்டவுட்டோட ஃப்ளேவர் ஒண்டி தான் இருக்கும். ஒரு கிலோ கோழிக்கு பேஸ்ட்டு வந்து நார்மலி ஒரு 400 அரை கிலோ கிட்ட இருந்துச்சுன்னா இந்த சம்பால் மட்டும் கரெக்டாக இருக்கும். நல்லா பெஞ்சி சாப்பிட்லாம், கரெக்டாக இருக்கும். ஸோ நான் முந்தி விற்றனேன். இது இந்த மாதிரி தான் சமைச்சு செஞ்சேன். 40 கிலோ வெங்காயம் வெட்டுவோம். 40 கிலோ 50 கிலோ வெங்காயம் வெட்டிக்கணும். ஏன்னா லாக்டவுனில் வெட்டியாக இருந்தோம்ல, சரி ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லிட்டு சரி சும்மா செய்வோம். ஏன்னா எல்லாம் கேட்குறாங்க. அந்த வீடியோ அந்த டைமில் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ செஞ்சு பேக்கிங் பண்ணி விற்றனேன். கிச்சாப் இல்லைன்னா உப்பு தான் போடணும். ஓகே தான், கொஞ்சம் மாறும். நீங்கள் சொல்லப்போ நான் தான் நீங்கள் சமைக்க வேண்டிய வேலை வந்துச்சுன்னா ஓகேவா? நீங்கள் கேட்டுக்கோ. வீடியோ எடுத்து பார்த்துக்கிறேன். ஃப்ளேவரே வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா போட்டால் தான் அந்த டேஸ்ட், ஆக்சுவல் டேஸ்ட் வரும். இப்போ வந்து எல்லாம் சாங்கியத்துக்கு போடுறாங்க. 2 வெங்காயம் 3 வெங்காயம். கறிக்கு மீன் கறி பானை கறிக்கு 2 வெங்காயம் வைப்பாங்க. நான் ஒரு பானை கறிக்கு அரை மூட்டை மூட்டை அது வைப்பேன். அப்போ அந்த வெங்காயத்தோட ஸ்டாக்கு தான் கறியோட ஃப்ளேவர். அந்த வெங்காயத்தை நீங்கள் வறுத்து அதை கருக்கிற மாதிரி ஆக்கி கேரமல் சைடோட ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் அந்த இனிப்பு டேஸ்ட், வெங்காயத்தில் உள்ள டேஸ்ட்டு தண்ணிக்கு போகும். போடுறாங்க, தண்ணியை ஊற்றிட்டு புளியை ஊற்றிடுறாங்க. ஸோ புளியும் உப்பையும் போட்டு அவ்வளோதான் உங்களுக்கு டேஸ்ட்டு. அது என்ன ஸ்டாக்கு? ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் இருக்குனால ஒன்று கோழி ஸ்டாக் இல்லையே. கடைசியாக மீனை போட்டனால நெருப்பு அடைச்சிடுறோம். மீனும் இல்லை,
ஸோ அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் தான் அந்த சூப்பில் இருக்கணும், கறியில் இருக்கணும். அதனால தான் இந்த மீன் கறி வந்து அந்த டேஸ்ட் இருக்குங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த கருகுத கீழே இந்த மாதிரி சைக்கிள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருக விட்டுறத வந்து நம்ம அப்பப்போ அதை கருக விட்டு அதை கறிக்குள்ள போட்டோம்னா இந்த கொத்தியா கறி சக்கோரில் சமைக்கிறதுக்கும் நார்மலாக சமைக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஒரு ஸ்மோக் அது வரும் கறி. இதெல்லாம் மண்டையில போட்டுட்டு மேகியை வந்து அந்த மாதிரி செய்யறது செஞ்சுறாங்க, வந்து கொல கொலன்னு ஆயிடும். கற்றுக்கோங்க, நீங்கள் சமைச்சு கொடுங்க. அண்ணனோட அருமையான ஸ்டஃப் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மீன் நான் பார்த்ததில்ல, பட் கோழியும் மட்டனுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா ஒரு நாள் வீட்டில் செய்ய போகிறீங்கன்னா இதை வச்சுருங்க. வச்சுட்டு அம்மா கொஞ்சோண்டு மட்டனை அவிக்க சொல்லுங்க. அப்புறம் இதை போட்டு கிண்டி எடுத்துட்டு கொஞ்சோண்டு வேணால் தண்ணி டப்பா பண்ணிக்க, கொஞ்சம் இதாக வச்சுட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா இப்போ இந்த ஃப்ளேவருக்கு உப்பு இருக்கும். தண்ணி டப்பா பண்ணால் கொஞ்சம் உப்பு டப்பா. ரொட்டி சேனை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அதையும் ரொட்டி சேனை சாப்பிட்டு பாருங்க. அருமையாக இருக்கும். இது சும்மா ஒரு முட்டை குச்சி வச்சுட்டு இதை மட்டும் வச்சுட்டு சாப்பிட்றேன். ஓகேவா? சாப்பிட்டு முடிச்சு ஓகேண்ணா, போதுண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. பச்சடி மாதிரியா? பல நாள் கனவு. ஆமாம், இன்றைக்கி தான் நிறைவேற போகுது. ரைட்டுண்ணா, ஆனஸ்ட் தான். இது பெய்ட் ரிவ்யூவில். செம்மையா இருக்குண்ணா. சாப்பிட்டு தெரியுதா? லைட்டாக கசுப்பு, அந்த கசு, அந்த எப்படி சொல்கிறது? ஆமாம், ஆஃப்டர் டேஸ்ட் லைட்டாக. ஆனால் செம்மையாக இருக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றேன். நம்பர் 1 ருசி நல்லா இருக்கு. சாப்பிட்டது இல்லைண்ணா. அம்மா ஒய்ஃப்லாம் இந்த கோழி கிச்சாப் செய்வாங்க, வறுவல் செய்வாங்க. இது வந்து அதோட வேற இல்லை, அது வேற இது வேற, அது தனியாக ருசியாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி நடுவில் இருக்கும். ஆளுங்க கேட்டாங்க சாப்பிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, இது என்ன, அது பெரட்டலா இல்லை வறுவலா? அதான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இருந்த ஆசை கடவுள் நோட் பண்ணி வச்சுட்டார் ஒரு அவர் டைரியில். இவனுக்கு சரி இதை கொடுத்துருவோம், பெரிய பெரிய ஆசையாக கேட்குறான். ஒரு சின்ன ஒரு ஸ்டவுட் சிக்கன் தானே, கரெக்டாக இவரை இங்கே வர வைப்போம், பாறைந்தாள் இவனை போய் பார்க்கட்டும், பார்த்து இவனும் இதை கேட்கட்டும், சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. எவ்வளோ தரங்கள் இந்த சமையல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. நேற்று நீர்வீழ்ச்சியில் பிளான் பண்ண தாஜாடி, இன்றைக்கி தப்பி சுங்கையில் பிளான் பண்ண தாஜாடி. கடைசி அப்படி இப்படின்னு அண்ணன் வந்து பிடிச்சபடியே வா வீட்லேயே போய் சமைச்சிருவோம், சமைச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அண்ணா வெல்கம். வேறு ஒன்றுமே தேவையில்லண்ணா. இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பொரிச்ச கோழி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. சும்மா அதிலே உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கு. வா நீ வா, ஒரு வாய் வா பா. டிக்டாக்ல ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க மாதிரி சொல்லக்கூடாது. சாப்பாடு ஆமாம், அதான் இல்லைண்ணா. அது அந்த டேஸ்ட் நாக்குக்கு போதில்ல, இங்கே முன்னணி லாக்கில் பட்டாடி அந்த ருசி வந்துருச்சு.
உண்மையான ரிவ்யூ கொடுங்க. நல்லா இருக்கு சொல்லாதீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உரப்பா இருக்கா, ருசி எப்படி இருக்குது, ருசியாக இருக்கு, உண்மையாகவே ருசியாக இருக்கா? உரப்பு உரப்பு உண்மையாக நல்லா இருக்கு, உரப்பு கரெக்டாக இருக்கு. எனக்கு நல்லா நிறைய ஸ்பைஸ் சாப்பிட்றதுனால எனக்கு உரப்பு அவ்வளோ தெரியல. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரிவ்யூ கொடுத்தோம்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த டேஸ்ட் மாதிரி இருக்கு? டேஸ்ட் வந்து ஸ்பைசியாகவும் இருக்குது, அந்த ஜினஸ் தாஸோட டேஸ்ட்டும் இருக்குது. நல்லா இருக்குண்ணா. இது மாதிரி இப்போ உங்களோட இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி பங்கூர் வீடெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். போயிட்டு நீங்கள் தூண்டி போட்டு மீனை பிடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு எல்லாம் கலச்சிக்கிட்டு கலச்சிக்கிட்டு நீங்கள் ஏபிசிடி தெரியுங்க சொல்லுங்க. ABCDEFGHIJKLMNOP ம் URSTUVWXZRA அது அது வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? சுனேஷன் வயசு வேற என்ன சொல்லிட்டு அவ்வளோதானா? கலர் தெரியுமா? என்ன கலரு? அது அந்த கலர்ல இது என்ன கலர்? இது இது ப்ளூ இது ப்ளூ ப்ளூ இது எல்லோ இது பிங்க் இது ப்ளூ வேற என்ன கலர் இருக்கு? அது இது ஒயிட் ஒயிட்டா? இது அது ஒயிட்டா அதுவும் ஒயிட்டா? ரேட் இல்லை. அப்பா செய்யாங்க, அம்மா செய்யாங்க. அம்மா செய்ய அப்பா அப்பாவா செய்யாங்க. யார் ரொம்ப சாயம் கொடுப்பா உங்களுக்கு? அப்பாவா அம்மாவா? ஆமாவா? இன்னைக்கு நான் அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறேன். கூட்டிகிட்டு போயிட்டா வேணுமா அப்பா உங்களுக்கு? ஓகே ஓகே குட். ரெண்டாவது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. காசுப்பட்ட மாதிரியே அவங்க சமைச்சு கொடுத்துட்டேன். ஆற்றங்கரையில் சமைக்க போகிறேன்னாங்க. பட் அவர் ஒரு பிளான் பண்ணால் உலகம் ஒரு பிளான் பண்ணுது. ஒரே மழை. ஸோ அதனால் வீட்டிலேயே சமைச்சிடும்னு சொல்லிவிட்டு வீட்டிலேயே சமைச்சிட்டு வீட்டில் அவங்க சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நேராக கோலக்கூரா போகிறோம். ஹோட்டலுக்கு பேக் எடுத்துகிட்டு கோலக்கூரா போகிறோம். தம்பி நான் சொல்லுங்கண்ணே, எப்படியா போகுது? ஐயோ நல்லா போய்கிட்டு இருக்கேண்ணே. நல்லா போதா? சாப்பாடுலாம் அப்படி இருந்துச்சு? எதை மிஞ்சி போச்சு எனக்கு. எதை மிஞ்சிருச்சா? ஆமாம், ஆனால் அவ்வளோ ருசி நான் சாப்பாடு ஓகே ஓகே அடிச்சிக்கவே முடியாது நம்ம சமையலை. தேங்க்ஸ் அண்ணா, எனக்கு அப்படி வந்து இந்த அசதியில் செஞ்சு கொடுத்ததுக்கு. அசதிலாம் இல்லை. ஓகே. ஸோ திருப்தி கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக. அடுத்த தடவை இங்கே வந்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷலாக பாரிமந்தால மட்டுமே ஒரு ரவுண்டு ஒரு நாள் 2-3 நாள் சுற்றுவோம். ரைட்டு. திருப்தி இன்னொரு நாள் சுற்றுவோம். பாய் பாய். ஓகே பாய் தம்பி. பாய் பாய். ஒரு பிளான் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணலை. ஆமாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி தான் போகுது. பாப்பா எப்படி போகுது? எனக்கு என்னமோ சந்தேகம், நீங்கள் பங்கூரில் போனோட ஃபுல் ராஜா மாதிரி தான் இருப்பீங்க உங்களுக்கு வீடியோவில். பக்கவர் வீடியோ கொஞ்சம் சேட்டையாக இருக்கும். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சாங்க. ஆமாம், யார் வாய்க்கும் இன்சூரன்ஸ் இருக்காது அங்கே. இன்னொன்று வந்து சுத்தேஷ் 22 வந்துட்டு இந்த கோயிலுக்கு போகிறாரு. இந்த கோயில் தான் சென்ட்ரல். ஓகே ஆல்ரைட். ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட் டு கோலக்கூராவ். நீங்கள் எங்கே வந்து பிக்கப் பண்ண போகிறீங்க? ஓகே ப்ரோ, நீங்கள் கோலக்கூராவில் எங்கே விட்றீங்க? எங்கே வேணாலும் விடலாம், எங்கே விடணும்னு சொல்லுங்கள். ஓகே பரவாயில்ல ப்ரோ, உங்கள் லொக்கேஷன் கொடுங்க, நாங்கள் நேராக அங்கே வந்துடுறோம். வரைக்கும் போகலாம். இதில் தானே போக சொல்லுது. காடி போகிற பாதைக்கு எதுக்கு இந்த ரோட்டில் போய் விட்டுச்சு? ஆனால் பூர்வமான விடுற மாதிரி இதுதான் இருக்கு. இதுலையா? அதுலேயே தான் சொல்லிட்டு அதுலேயே
நினைக்கிறேன் இதில் பூத்து நீங்கள் லெஃப்ட் திரும்பி ஆமாம் ஆமாம். இந்த சைடு ரோடு போட்டுருக்கா? ஒரு கோலாக்காரவுக்கு நான் பேசாம என் பழைய ரோட்லயே போயிருந்தேன்னா நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன். இதை வேஸ்ட் ஈக்குவல் பண்ணனால 1008 பாடம் எழுத வைக்கிது. தெரியும் அந்த வீடியோலாம் பார்த்துருக்குறாரு போல இருக்கு. ஓ உங்களை சமைக்க சொல்லிட்டாரு. சமைங்க அப்படின்னு. சரி இந்த அதான் வீட்டில் மகன் சொன்னாரு சமைக்கிறாருமா சமைச்சிட்டு தான் வருவாங்க அப்படின்னாரு. ஓகே தான். இங்கே கொஞ்சமாக சுற்றிட்டு ஹாப்பி. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து மழையா இருக்கு. எப்பயுமே மழை இருக்காதியா? உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கு. அவர் கான்ஃபியூஸ் ஆயிட்டாருமா. எப்போதும் நான் அவருக்கு கால் பண்ணுவேன், என் நம்பர்ல இருந்து இவர் கால் பண்ணிட்டு அண்ணனை பத்தி பேச இவர் பிளர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துல. கேக்குறாங்க நீங்க ஏன் ப்ரோ இந்த ஃபோன் நம்பர் வைக்கிறீங்க? அவருக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? எத்தனை அப்பா வந்துட்டு போனப்ப அப்பா தான் நம்பர் கொடுத்தேன். ஆமாவா? சரி உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்கயா. வாங்க வாங்கயா. போங்க ப்ரோ போங்க. பயப்படாதீங்க. அது ஒண்ணும் பண்ணாது. அண்ணன் தான் நீங்க நம்ம வீட்டுல புக்கு. ஆமா அதான் சொன்னாங்க. அதான் நீங்க வீட்டுல நம்ம வீட்டுல புக் பண்ணிட்டு அவ்வளவு ருசியா சமைச்சேன். ஆனா அப்போ இங்க வேற வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதியா தான் சாப்பிட்டாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் போய் முட்டை முதல் பொரிச்சிடுறேன். ரொம்ப நான் வேணா ஒரு ஒர்க் சாப்பிடுறீங்களா? ஓகே நீங்க ஒர்க் சாப்பிடுறீங்களா? கொஞ்சோண்டு போதும். நான் சாப்பாடு கொஞ்சோண்டு சும்மா ஒரு சரி நான் இங்கேயே போட்டு நான் இங்கே எடுத்து வந்துடுறேன். இங்கே சாப்பிட்றீங்களா? எங்க பாத்தீங்க? இப்ப நீங்க கரெக்டா சொல்லுங்க. நீங்க வந்து இல்ல தப்பு. நல்லா யோசிங்க. அவங்களுக்கு தெரியும். என்னைய பார்த்துருக்கீங்களா? ஐயா இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கங்க. கேவுரு மாவு. கேவுரு கேவுரு தேங்காய் பூசி. ஆமாம் கேவுரு. இப்போ வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு வாரம் என்ன ஒரு அனுபவிச்சாங்களோ அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் காட்டிட்டு தான் எனக்கு போகிறேன். சாப்பாடு மேலே சாப்பிடுங்க. அக்கா கலக்கியிருக்காங்க உங்களுக்கு தான். இது வந்து கெட்டு போகாது. ஒரு மாசம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. இது நல்லா இருக்கும் சாப்பிட. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம். டீ டைமு இந்த மாதிரி டைம் அந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. டீ ஒரு டீ பைத்தியம். ஃபேவரட் டீ ஃபேவரட். பிணைங்களை போய் டீ ராயில் முடிச்சுட்டு சாப்பிட்டோம். இங்கே பிணைங்களை போய் ஒரு டீ கடையில் உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேயிருந்து ஒரு ஃபுட் கோர்ட் போய் சாப்பிட்டோம். வந்துட்டோம். 3 கடை சாப்பிட்றதுக்கே போனோம். 3 இடத்துக்கு. தேங்க்யூ. அதான் தெரியும். நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ போட்டீங்க ஞாபகம் ஃபேமஸான இடம். ஃபோட்டோ பிடி போகிறீங்க? ஆமாம். இல்லை இங்கே இறங்கலாம். இதுதான் ஃபேமஸான இடம். ஓ இப்போ பாலம் கட்டுறதுக்கு முன்னுக்கு. எப்படி இருக்கீங்க? இங்கிட்ட வந்து ஃபேரி சார். இங்கேருந்து அந்தாண்ட போகிறதுக்கு ஃபேரி இருக்கும். ஹிந்தி. ஆமாம். இது வந்து ஒரு ஆட்டு வாயின்னு சொல்லுவோம். லைக் மோரில். ஆமாம். அங்கோர் வந்து ஃபுல் கடல். ஃபேரி போகும்போது சார் இங்கே தாத்தா வீடு அங்கே தான். அங்கேருந்து அந்த ஃபேரியை பிடிச்சிக்குவோம். பிடிச்சிக்கிட்டு அப்படியே இக்கரைக்கு வருவோம். அந்த ஃபேரி சைடில் அப்படியே இழுத்துட்டே வரும். நீச்சல் அடிச்சுட்டு அக்கறைக்கு போவோம். அந்த மாதிரி ஒரு காலத்தில் தண்ணி ஓட்டமாக இருந்தால் தண்ணி பெருகுச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். கீழே டீப் வரைக்கும் போயிருக்கேன். உள்ளுக்கு வரைக்கும் அப்படியே மொழி பார்க்கும்போது அப்படியே ப்ரெஷர். ஓய்யோ அதுக்கு மேலே போக முடியல. தென் கம்பேக். இது அந்த காலத்தில் வந்து பழைய காலத்து கோயில். இது சின்ன கோயிலாக இருந்துச்சு. இங்கே இருந்து அப்புறம் அப்படியே இருந்து கொஞ்சம் பெருசாக கட்டிட்டாங்க. அப்படியே பாருங்க. அது இங்கே தான் வந்து சார் ஃபேரி வந்து இங்கே தான் அடையும். ஹிந்தி. ஆமாம். இது உள்ளுக்கு தான் ஃபேரி போகிறோம்.
ஓ இது வந்து ஜேகேஆரோட ஆஃபீஸ் இது. பாலம் இல்லாதனால தான் மக்கள் வந்து இங்கேருந்து வெளியாகணுது ஆரம்ப காலத்தில். ஓ ஏன்னா வந்தமா ஃபேரி வந்துட்டு ஆள் இருந்தால் தான் எடுப்பாங்க, ஆள் இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அப்போ மக்கள் வந்து காத்து கிடக்கணும். நான்லாம் படிக்கிறதுக்கு நம்ம வீடு இருக்குங்களா பார்த்தீங்களா, அது வரைக்கும் போடும், சைக்கிளே தான் போவேன் இங்கே இருந்துட்டு. அப்போ அந்த மெயின் ரோடு இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்போ இதுதான் மெயின் ஃபேரி மட்டும்தான், ஃபேரி மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அப்போ காத்து இருக்கணும் நம்ம. அப்போ இதை தாண்டது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே எல்லா மக்களும் அங்கே தானே இருந்தாங்க. ஆமாம், எல்லா எஸ்டேட் மக்களும் அங்கே தானே இருந்தாங்க. ரொம்ப பாலம் கட்டுறதுக்கு முன்னே ரொம்ப பேர் போயிட்டாங்க. ஆனால் இந்த பாலம் கட்டும் போதே சின்னதாக நடக்கிறதுக்கு கொண்டு தான் கட்டியிருக்காங்க. இது நடக்கிறதுக்கு மோட்டர் சைக்கிள் போகிறதுக்கு தான் கட்டுறது. அதுக்கு பிற்பாடு தான் அந்த பாலம் கட்டினது. பாலம் ஹைவே வந்தனோட அது கட்டிட்டாங்க. அதோட நிலம் வேலைலாம் ஏறி இருக்கும். வெள்ளம் ஏறிச்சு, அது இப்படிதான். அதுக்கு முந்திலாம் வந்துட்டு பாலம் இல்லை, அங்கே பாதை இல்லை. இதுதான் இந்த ஊர் பஸ் ஸ்டேஷனு அந்த காலத்தில். இதா? ஆமாம். திருப்பி ஒரு பங்கோர் ஃபீல் கொடுத்துருச்சு. பங்கோர் மாதிரி இருக்குது இந்த ஏரியா. வாசம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அதான் ஒரு படத்தில் கமலாசன் கிராமத்துலேருந்து மூட்டை மூட்டையாக கருவாடு எடுத்துகிட்டு வருவாங்க. கவுண்ட் பண்ணிலாம் என்ன வாசனை அடிக்குது, நம்ம ஊர் வாசனைன்னு. ஆமாம், இந்த வாடை வந்து ஆக்சுவலி இது வந்து மீன் வாடை இல்லை, இது வந்து பாஜா செய்கிற வாடை. பாஜா மீன் பாஜா இருக்குல்ல, அவனுக்கு தெரியாது. இப்போ இந்த புகாரி மாவு இழுக்கிறாங்களே, இது வந்து புகாரி மாவு, கரையாக இழுக்கிற புகாரி மாவு. புகாரி மாவுனா அது இப்படி இழுத்துக்கிட்டே போகிறது. ஸோ அவங்களுக்கு இறையா போடுவாங்க, இல்லைன்னா அதை வந்து பாஜா கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க மூட்டையில் கட்டி 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 கட்டி. ஸோ அவங்க வந்து பாஜா செய்ய போவாங்க. ஸோ அந்த பாஜா செய்யறதுக்குள்ள ப்ராசஸ் தான் இந்த நாட்டம். பட் நார்மலாக மீன் மட்டும் செய்கிற இதுக்கு போனீங்கன்னா, மீன் மட்டும் இறக்குற இடத்துக்கு வாடையே இருக்காது. ஏன்னா ஃப்ரெஷ் மீன் தானே, எடுத்து ஐஸ் போட்டு அப்பயே அனுப்பிடுவாங்க. அங்கே இன்னுமே ஒன்றுமே வச்சுருக்க மாட்டாங்க. இது வந்து பாஜாவோட வாடை. இப்படி போனோமா, மோட்டர் சைக்கிளில் போகலாம், மோட்டரில் போனோமா ஃபுல்லாக மீன் தான், எல்லாம் எடுக்கிறது போகிறது இந்த மாதிரி. மோட்டர்லேயே போகலாம், நடுவுலேயே வந்துட்டு அந்த இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆமாம், அங்கே தான் உட்காந்து போட்டில் போயிட்டு அங்கே மீன் பிடிப்பாங்க. அதுலையா அங்கே உட்காந்துக்குவாங்க, அங்கிட்ட உட்காந்து மீன் பிடிக்கிறது தான். ஆமாம், பின்னைங்களையும் இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பின்னைங்க பாலத்துக்கு கீழே போயிட்டு இங்கே வந்துட்டு அந்த அப்புறம் இந்த இது கட்டியிருக்காங்க பாருங்க, அதெல்லாம் நடுவில் கட்டி கட்டி வச்சு அதெல்லாம் நண்டு வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, அதெல்லாம் அந்த சைட்லாம். ஆமாம், மீன் வளர்க்குற கீழே அது பங்கோரில் வந்து அது ரொம்ப ஜாகா பார்ப்பானுங்க. இருக்கு, கொஞ்சம் இருக்கு, ரொம்ப இல்லை. சரியான விலை எல்லாம் விலை மீன். ஒன்று திருடனுங்க போய் திருடிடுவானுங்க. ஒரு இடையில தூரமாக போட்டை பார்க் பண்ணி 3 பேர் டைவருங்க கேஸ் போட்டுட்டு தண்ணிக்குள்ளேயே போய் கரெக்டாக 4 பக்கமும் அந்த வலையை அழகாக அறுத்து ஒரு முடிச்சு போட்டு தண்ணிக்குள்ளேயே கயிறு கட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டில் வச்சு இழுத்து எல்லா மீனையும் உள்ளே போட்டு பறந்துட்டானுங்க. அப்படியே காணப்போச்சு எல்லா மீனும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா நீர்நாய். ஆமாம், நீர்நாய் எப்படி தெரியுமாயா, இப்போ அது சாப்பிடணும்னு போதில்ல, ஒரு மீனை சாப்பிட்றோம், மித்த எல்லா மீனையும் ஒரு ஃபன்னுக்கு சும்மா கடிச்சு 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 எல்லா மீனையும் சாவடிச்சிடும். அது முன்னுக்கு வந்து என்ன மீனும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு அப்புறம் போயிடுவாங்க. என் மண்ணுக்கு நீ ஆடுறியா? ஆமாம், அதனால தான் இந்த நீர்நாய் தான் இந்த மீன் வளர்க்குறவங்களுக்கு பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு பாப்புலேஷன் கூட தானே? தமிழ்நாடு பாப்புலேஷனு இங்கேயா அவ்வளோ கூட சொல்ல முடியல. மலேஸ் அதிகம், மலேஸ் சைனீஸ் அதிகம். இது கம்பெனி ஆனால் குலக்குறாவுன்னு எடுத்துக்கிட்டா ஓவரால் நம்ம இடம் குறவு தான். ஆனால் எல்லாம் மிக்ஸ் ஆகிதான். குளக்குறல் மோஸ்ட்லி சைனீஸ் இருப்பாங்க, அந்த ஏரியாலாம் சைனீஸ். இங்கெல்லாம் வந்துட்டு மலேஸ் அதிகம். இந்தியன்ஸ் வந்துட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. இப்போ கோலக்குறோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ நான் என் வீடு இருக்குங்கள, அது வரைக்கும் கோலக்குறோம். இப்போ நம்ம வெளியாகும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடெல்லாம் கோலக்குறோம், அந்தாண்ட அல்லூர் அந்த ஒரு ரைட் ஹேண்ட் சைடு அந்தாண்ட பாகான் சார். ஆமாம், அதான் பார்டரில் தான் இருக்கும். அதான் நான் சொன்ன, நீங்கள் கோலக்குறம் முடிச்சுட்டு நீங்கள் பகன் சாய் தாண்டி தான் வந்து டைப்பிங். பகன் சாய் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டவுன். தெரியுமாங்களா? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து எங்கள் கூட்டாளியோட அப்பாங்கெல்லாம் ஃப்ரெண்டு. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு சாப்பிடுவோங்க.
அது பாருங்க இல்லை மேபி இருக்கலாம். அது வரைக்கும் சவப்படியா இருக்கு. ஆமாம், படியாக இருந்துருக்கு. அதுக்கு பிற்பாடு கடலை இருக்குது. அந்த காலத்துலேயே ஆயிடுச்சு. அதில் ரொம்ப காலத்துக்கு முன்பே. அதான் மண்ணை மக்கான் பண்ணிக்கிட்டே போமா, அப்புறம் நிலம்லாம் போயிடும். அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது அந்த இடமா தான் இருக்கணும். ஏன்னா அன்னிலேருந்து அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா தனியாக ஒரு சாவப்படி, இப்போ இந்த ரோட்டுக்கு அந்த சைடு சோத்துக்கை சைடு சாவப்படி இருக்குல்ல, அதுல தண்ணி தேங்கி இருக்குதுன்னு. இப்போ இது கடல் மாதிரிலாம் இருக்கு. கடல் மாதிரி இருக்கு. அங்க இருந்து தான் வந்து சாவப்படி வந்து அங்கெல்லாம் இருந்திருக்கு. அதான் அதனால தான் சந்தேகப்பட்டு மேப்ல எடுத்து பார்த்தா இது ஓப்பன் சி தான். இதுக்கப்புறம் ஃபுல்லா கடல் இந்தோனேஷியா தான். இதுக்கப்புறம் நேரா போனா ஆமா இந்தோனேஷியா தான். ஆமா, இந்தோனேஷியா தான் பெரிய கடல். ஆமா, இல்லை எனக்கு கூட கடல் தெரியல. நான் இது கட்டின புறப்பாடு தான் வந்தது சைட்டு. தாத்தா மாதிரி இடத்துல தான் இறக்கி விட்டேன் அவனுங்கள. கல் உள்ள இடத்துலயா? இந்த மாதிரி இடத்துல ஒரு இடம் கல் இருக்கு அப்படின்னு போலாம். படி இருக்கும். படி இருக்குமோ? புத்து புத்து புண்ணு இறங்குறானுங்க கடல்ல. சின்ன பையனுங்களா? சின்ன பையனுங்க. ஓய்யோ பயந்தே போயிட்டேன். அதான் அந்த இடம் ஒண்டி கொஞ்சம் மணல் கொட்டி ஆளுங்க குடிக்கலாம் அப்படின்னு திறந்துருக்காங்க நினைக்கிறேன். அதுதான் பாட்பிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்பிச்சால குடிக்கலான்னு. ஸோ அந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் டூரிஸ்ட் அவ்வளோ பேர் வராங்க. சண்டிலாம் வந்து ஆள் நிறைய பேர். இந்த மாதிரி இடத்துல இறங்கலாம். படி இருக்கு பாருங்க. படி இருக்கு. ஸோ நினைக்கிறேன் இங்கே கிட்ட உள்ளவங்க வந்துட்டு பீச் இடத்துல போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வெளியிருந்து வரானுங்க. நாட்டானுங்க தான் தெரியாத குமிஞ்சிடுவானுங்க. அதான் காடி போயிருக்கியா? ஒரு போயிருக்காங்க. தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எட்டாம் தேதி வீட்டிலேருந்து வெளியாகி இன்னைக்கு தான் கடலே பார்க்குறேன். இதுதான் மீனாட்டாச்சே. அதான் யோக்கா இருக்குது பாருங்கள். இந்த சைட்டு ஆறு குஞ்சியாயே வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபியூ டேஸ்க்கு திறக்கலன்னா தண்ணி கண்ணாடி மாதிரி ஆயிடும். இங்கே கடல், இங்கே ஆறு, இங்கே வயல். 3 விஷயமும் இருக்குது. என்ன போகிறாங்க, யார் மீன் பிடிக்கிறாங்க, என்ன மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ண போகிறோம். போய் பார்ப்போம். சரி சொல்லியிருந்தா வெள்ளனியாக வந்திருப்பேன், நம்மளும் பிடிச்சிருக்கலாம். அதான் சரியான மழை. வச்ச மாட்டிச்சா இல்லையா? இப்போ தான் வந்தீங்களா? ரைட்டு. என்ன ஊடாண்ணா உம்பான்னு ஜினஹா இருக்குமா அங்கே? ஜினஹா கிரப்பு அந்த மாதிரியா? என்ன கிடைக்கும் அங்கே? ஓ சியாக்காப். ஆமாம். எச்சம் கடிக்குதா இல்லையா? காற்று கடல் சரியான மழை. அதான் சேக்காப்பு கிடைக்கும். ஃபுல்லாக போட்டம் போட்டுருவீங்களோ இல்லை மிதக்கு இதா லம்போங்க? லம்போங்க போட்டுருங்க. பிளாட்ஃபார்ம்லேருந்து 1 மீட்டர் தான் ஆழம் இல்லைல்ல? சேக்காப்பு கரையாக இருக்காது. ஆமாவா? ஓ எங்கேருந்து வரீங்க? டைப்பிங்க. இவ்வளோ ஆள் தானே இருக்கும். ஒரு ஃபீட்டு 1.5 ஃபீட் தான் இருக்கும். அந்த 1 ஃபீட் 1.5 ஃபீட்டில் தான் பிடிக்கணும். அதில் ஊடாம் போட்டு ரப்பை போட்டு அதுக்குள்ளே தான் பிடிக்கணும். அந்த வேருங்களுக்கு உள்ளே போடணும். அது கொஞ்சம் வலிக்கு ஒரு மீட்டருக்கு வந்துருச்சுன்னா திருப்பி அந்த சின்ன தண்ணியில் தான் போடணும். எல்லாரும் மீன் பிடிக்கிறத பார்க்கறதுக்கு எப்படா போகணும், கையை அரிக்கிங்க போகும். சைடு தானே தென்னை மரம். ஓ தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புலேயும் எஸ்டேட் இருந்துச்சு. ஆமாம், இது வந்து 3 எஸ்டேட் சேர்ந்தது தான் வந்து செசுரைஸ். இப்போ இங்கே இப்படி தான் போனதுக்கு
முதல்ல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்து அடுத்த மாதம் திருவிழா நடக்குது. எல்லாரும் வந்து பெரும்பாலும் அதில் பாருங்க முதல்ல சைன் போட்டு இருக்கு. அவ்வளோ வேலை அருண் வரலண்ணே. அருண் வரல, இறங்கிட்டு தேடி போயிருப்பாங்க. குராவ் செசுனிஸ் தோட்டம்யா, செசுனிஸ் தோட்டம். செசுனிஸ் தோட்டம், செசுனிஸ் தோட்டம். அது இந்த இடம் பேர் இல்லை. சப்பாத்தி போட்டு போலாமா? போலாம். சீரமா இருக்கு. ஓகேண்ணே. ஆமாம், நிறைய உதவி செய்வோம். இது வந்து பொடி தரேன். ஆமாம், இங்கே வந்து அவன் இங்கே வராது. ஆமாம், இங்கே வந்து எல்லாம் கப்பலில் வருது, தண்ணி கப்பலில் எல்லாம் போட்டில் வந்து இறங்கணும். சிகரெட்டு இந்த மாதிரி. ஒரு கோயிலுக்கு வந்தோம், சீன கோயிலுக்கு. நரகத்தில் என்ன நடக்குதுன்றதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க பாருங்கள், அடுத்து போக வேண்டியவங்களாம். அவங்க ஃபைலை திறந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு யார் யாருன்னு பாம்பு குழியில் போடுவாங்க. பாம்பு சுத்த கிடைக்குது. இது என்னமோ ஒரு தண்டனை குழியில் வச்சுருக்காங்க. கழுத்தை அறுக்கிறது. இது வந்து நெருப்பு இதில் கட்டி வச்சிடுறாங்க. கீழே இவர் சூடு கட்டுறாரு இதில் ஊதாங்கோலில். இவர் குடல்லாம் அறுக்கிறாரு. ஊரில் அவ்வளோ வேலை இருக்கும்போது வேறு வேலை தேடி வேலை செய்யலாம்ல. ஏன் அவனுக்கு இந்த வேலை? இது வந்து வயிறு அறுக்கிறது. பாதி உடம்பு மட்டும் வச்சுருக்காங்க. பாருங்கள், மண் சட்டியில் தூக்கி போடுறாங்க. இந்த கை என்ன பாவம் செஞ்சாங்களோ பொறிக்குதுங்க. இது வந்து அரைக்கிறாங்க இதில் வச்சு. பாருங்க, கீழே கொட்டுது பாருங்க. அரைகிற கல்லில் வச்சு ஒன்று ஒன்றா அரைக்கிறாங்க ஒருத்தவங்களா. இது வந்து தூக்கி ஆள் கத்திக்குள்ளே வீசுகிறாங்க. மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த அக்கா தான் அடுத்து. இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ. இதுக்கு சுடு தண்ணியில் கொதிக்க வைக்கிறதா இல்லை கத்தியில் வெட்டுறாங்க. கத்தியில் வெட்டி குளத்தில் போட்டு கொலை பண்ணுறாங்க. பாவம்லாம் செய்யாதீங்க. நரகத்தில் இந்த மாதிரி தான் இருக்குதான். பாருங்க, கத்தியில் குத்துறாங்க. சரிதா? பாடி இப்போ எல்லாம் பெரிய பெரிய நண்டா இருக்கும். காசு கொடுத்தா
எடுத்துருப்போம் மச்சான் நீ வேற. அவர் உங்க மாமாவா? ஆமா எடுத்துருப்போம் மச்சான், எவன் ஒன்று சாப்பிட்டு போகிறேன் நீ எடுத்து போட அப்படின்னு. அவர் இறந்துட்டாருயா. ஓ இல்லையா? அப்ப இறந்துட்டாரு. இங்கே ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருந்துச்சு இந்த சைட்டில், இங்கே தான் வந்து விளாடுவேன். ஒரு வாட்டி திருவிழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க இங்கே வந்து விளாடுறது. நானும் கூட வந்து விளாண்டேன். புதுசாக வச்சிருப்பாங்க பாட்டு. எல்லாம் அந்த கம்பளுக்கு போவாங்க, இவரை வச்சு கைதான் போவாங்க. இப்போ வந்து அதுக்குன்னு நம்ம டெக்ஸி பைக்னா சின்ன ரகம் செஞ்சுருக்கோம், பெரிய ரகம் வந்து அந்த கையில் கட்டி விளையாடுது. சட்டம் அது வந்து கிணா வெட்டாமல் விளையாடுது. அவர் ரத்த காவல் கொடுக்காம அந்த ரகமே விளையாடு நவரே. ஒரு வருஷம் நம்மளும் செஞ்சோம் அந்த மாதிரி விளையாட்டு தான் பார்ப்போம்னு சொல்லி ஆளுங்க கம்மியாக பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா நீங்கள் கடை வெட்டுறீங்க கலசம் ஒன்று அது ஒரு வருஷம் ஒழுங்குச்சு. அப்போ ரெண்டாவது நம்ம அதை பழையபடி மாற்றி கடாவை கொடுத்துட்டோம். அப்போ இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ரெண்டாவது கடை வெட்டணும், அப்பயும் யூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எப்படி கோயிலில் அனுப்பினா கடை ஃபாலோ கொடுக்கணும், அதுக்கும் எங்கள் நிர்வாகம் வந்துட்டு எங்கேருந்து பேசணும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ போன வருஷமாக நாங்கள் வெட்டிட்டோம் கடாவை. முந்தின வருஷம் நாங்கள் வெட்டோம். 2023 நடந்த பிரச்சனை 2024 2025 அதை நடத்தோம். அதே தான் கடை வெட்டுட்டு இந்த ஊரில் மாறாது. அது ஆதி காலத்துலேருந்து அது ஃபாலோ பண்ணிட்டாங்க. இவர் கட்சியோட இவரு வந்து முன்னுக்கு போவாங்க, இவரும் இவங்களும் முன்னுக்கு போவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாகனத்தில் வந்து இவங்க உட்காருவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாகனத்தில் முதலிக்கு காப்பு கட்டினாங்கன்னா முதலில் காப்பு கட்டினாங்கன்னா 2ஆம் வெளியில் திருவிழா நடக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு முதலில் காப்பு கட்டி முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சாமி ஊருவார். இவங்க முதலிக்கு போவாங்க 3 பேரும். 2ஆம் நாளைக்கு அவங்க போவாங்க. இவங்க 2 பேர் இதில் எங்கே வச்சிங்க? அவங்க எங்கே வைப்பாங்க, அவங்க எங்கே உட்காந்துவாங்க. அப்படியே உட்காந்துரும். இவங்க இல்லை, இவங்க வந்து 2 பேர் என்ன பேர் சொல்லுவாங்க, என்ன பெரியார் பேர் சொல்லுவாங்க இவர் பேர். இவங்க 2 பேர் வந்து காவலர்கள் முன்னுக்கு போவாங்க. இல்லை இது என்ன சொல்லுவாங்க, வெள்ளப்படி சாமின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வெள்ளப்படிவோம், மதுரை வந்து வெள்ளப்படி சாமின்னு சொல்லுவோம். அப்போ மறுநாள் வந்து யாருக்கு 2 பேர் எடுத்துக்காங்களோ அவங்களுக்கு மாடு வேணும்னா மாடு, இது வேணா இல்லைன்னா பாம்பு முன்னாடி தோட்ட நிர்வாகம் எடுப்பாங்க. 5 நாளைக்கு போய் முடிஞ்சுன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்ம திருவிழா நடத்துவாங்க. அடுத்த போய் முடிஞ்ச கடை வந்த கடை அங்கே ஒரு கடை வைப்பாங்க. தீ மீதிலே கடை வெட்டாமல் தீ இறங்க மாட்டாங்க. யாரும் நேரத்துக்கு இறங்க முடியாது. இறங்கினா அது விண்ணப்பம் அது இன்னைக்கு நடந்துருக்காங்க. அந்த காலத்தில் சண்டை இல்லாத கூடாச்சு. சண்டைன்றது ஒரு ஊர் இல்லை. இப்போ தான் நல்லா சண்டைலாம். இப்போ அதெல்லாம் ரெசல் தான். இங்கெல்லாம் சண்டை சொல்லுவாங்க. சண்டைன்னா இருக்கு. அப்போ வந்து 2 பிரிவாக இருந்துச்சாங்க. ஆதி காலத்தில் சொன்ன தேர்வுனாங்க. அது வந்து கல்வி மண்டபத்தில் கூட்டிட்டு இருப்பாங்க. சொல்ல வர ஒரு மாதம் பண்ணிட்டு அது பழைய ஆளுங்க கூட்டி சுற்றி பண்ணி தான் அதனை விளையாடும். சரி, இது பேட்மிண்டன் கோர்ட் சரி முந்தி இதை முன்னு இதை கொண்டு வந்து தான் அங்கே நீ வண்டிங்க கடைக்கு அந்த கடை இங்கே அவங்க இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வந்துட்டாங்க. மலேசியா செய்யணும் கட்டளை இந்தியா கட்டலாம் நல்லா உள்ள கட்ட போறாங்க பாம்பு போறாங்க. வேலை எடுப்பாங்க. வேலை அது எடுக்கிறது அல்லூரில் போய் அந்த மண்ணை எடுக்கணுமே. ஆமாம், பெரிய வேலை தெரியலையா, அது அவங்கள தான் கேட்கணும். அது கைஸ் ஃபைனலி கோலக்கூராவிலேருந்து ஃபுல்லாக மழை. இன்றைக்கி கோலக்கூரா ஃபுல்லாக மழை பார்த்துருப்பீங்க. டைப்பிங்கில் வந்து சேர்ந்துட்டேன். டைப்பிங்கோட ஹோஸ்ட் நம்மளை வணக்கம் வந்தனோட வரவேற்றுட்டாரு. ஆரம்பமே ஒரு மாதிரியாக தான் வரவேற்றுட்டாரு. ஹோஸ்ட்டு அவங்க ஃபாதர் கூடிய வந்து சொல்லிட்டாங்க, ப்ராப்பராக கை ஒப்படைச்சாதான் நாங்கள் போவோம். ஸோ அதனால் வந்துட்டு சேஃபாக ஒப்படைக்கிறோமா இல்லையான்னு சொல்லி பார்த்து உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருக்குறோம். என்ன கிளப் இது? நியூ கிளப், த நியூ கிளப் டைப்பிங். த நியூ கிளப் டைப்பிங்கு. ஸோ நம்ம ஹோஸ்ட்டை லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். தர்மேந்திரன்.
லோக்கல் டைப்பிங். லோக்கல் டைப்பிங். ஆனால் இப்போ டைப்பிங்கில் இருக்கீங்களா இல்லை டைப்பிங்கில் வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு 5 நாள் 6 நாள் முக்கால்வாசி எல்லாம் தைலாண்டில் தான் இருப்பேன். தைலாந்து? ஓ, பிஸ்னஸ் அங்கே ஓடுதா? ஆளுங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க பாருங்க. தைலாண்டோட அவர் பிஸ்னஸ் அங்கே ஓடுது. ரைட். ஸோ கோயின்சிடென்ட்லி நான் வர டைமில் நீங்கள் இங்கே இருந்திருக்கீங்க அந்த 5 நாளில். ரைட்டு. ஸோ என்னோட லக்கு, உங்களோட லக்கு. ரைட்டு. நாளைக்கு ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கிறீங்களா? இல்லை நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஏதோ ரூமில் ரெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலைல உங்களை பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டு தென் கோலஸ் பத்தாங் அவெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஃபியூ இடம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்ன நான் பார்க்க போகிறீங்கன்னு. ஆமாம், உங்கள் ஊர் பாஸ் நீங்கள் தான் சொல்லணும். இல்லை கோலஸ் பத்தாங் போகிறீங்கன்னா அது ஃபிஷர்மேன் வில்லேஜ். ஆமாம். அப்புறம் ஆறாங் கறிக்கட்டை செய்கிற இடம். ஆமாம். அப்புறம் ஃப்ரெண்ட் இருக்காங்க போட் எடுத்து ஈகிள் ஃபீடிங் அந்த மாதிரி. இந்த தலப்பியா மீன் வந்து கடலில் வளர்க்குறது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? அந்த அந்த கடலில் வளர்க்குறது. கடல்னா அந்த மோர் உப்பு தண்ணியோட கலந்தது. உப்பு தண்ணி. ஸோ அதுக்கு வேணால் கூப்பிட்டு போயிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்ல கடல் தண்ணி. அது வேறு. அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒரு கடை வச்சுருக்காங்க சைனீஸ் ஷாப், அங்கே லஞ்ச் எடுப்போம். ரைட்டு. லஞ்ச் எடுத்துகிட்டு அப்புறம் டவுனுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்களோ சொல்லுங்கள். லைட்டாக அப்படி பார்த்துட்டு. ஓகே, ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஈஸி தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் நோ பண்ணிக்க ப்ராப்ளம். அப்புறம் நாளைக்கு நீங்கள் என்ன பிளான்? நாளைக்கு ஃபுல் டே உங்கள் கூட சுற்றிட்டு ஓகே தங்கிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு என்னை கொண்டு போயிட்டு பந்தாரி மிஸ்ஸில் எப்படியாச்சும் ஒரு ஆள் இறக்கணும். சரி, நான் விட்டுறேன் உங்களை, பிரச்சனையே இல்லை. முடியுமா? நோ ப்ராப்ளம். இங்கே தங்கிக்கோங்க. ஆமாம், நாளைக்கு நைட்டு. அப்போ இங்கே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. காலையில் எடுத்து ஸ்விம்மிங் போகிறீங்களா, ஜிம்முக்கு போகிறீங்களா, எல்லாம் இருக்குது. பக்கத்தில் பார் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸ்விம்மிங்கு, ஜோகிங்கு, பாரு ஒரே இடத்துல இருக்குன்றாங்க. நாளைக்கு காலையில் எழுந்துச்சு பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ ஐ மீன் நாளைக்கு ராத்திரிங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் போட்டுற பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா? ஓகே. அப்புறம் தென் இந்த ஃபாலோயிங் டே தான். ஃபாலோயிங் டே வந்துட்டு காலையில் ஒரு 9 or 10 o'clock வந்து உங்களை ஏற்றிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு தென் ஐ சென்ட் யூ டு பந்தரை மிஸ். அங்கே உங்களுக்கு ஹோஸ்ட் ரெடியாக இருக்கா? அங்கே இருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் சொல்றாரு. அங்க போய் பார்த்து இப்படி இந்த மாதிரி கேட்டாதான் தெரியும். சரி, அவரோட லொகேஷன் எங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை பந்தரை சொல்றேன். ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டைப்பிங் வந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் தென் ரெஸ்ட். டுமாரோ தான் இருக்குது. நாளைக்கு தான் இவர் யார், என்னது, எப்படி, என்ன கேரக்டர்னு ஃபுல்லாக தெரியும். ஸோ நாளைக்கு நடக்கிறது பார்ப்போம். ரொம்ப மாதிரி எடுத்து காட்ட போகிறீங்க. ஆமாம். ஆல்ரைட். இந்த கதவு திறக்கணுண்ணே. டிரைவ் சேஃப்ண்ணே. மழையாக இருக்குது. நீங்கள் எப்படி பாதராய் இல்லை எந்த ரோடு உங்களுக்கு வசதி? முக்கியமரா ரோட்டில் போகாதீங்க. கம்யூட்டிங்கில் ஏறி நீங்கள் அந்த முக்கியமரா ரோட்டில் ஓடாதீங்களா? திஸ் கிளப் இன்னைக்கு வந்து 150 years. நாட் இந்த வருஷம் 150 years. ஃபர்ஸ்ட் கிளப் வயசுலாம் அப்போ தான் வந்து இதுதான் மலேசியாவில் வந்து முதல் கிளாஸ். பெய் வந்து சட்டம் மட்டும் இதான் லேக் கார்டனு. ஓகே பாய். பக்கத்துக்கு தான் லேக் கார்டனு. காலையில் பார்த்தா தான் தெரியும் மழை வந்து எங்கே பெய்யுதுன்னு. இங்கே எத்தனை மணிக்கு பெய்யுதுன்னு அந்த செகண்ட் லைக் 5 செகண்ட் இந்த சைட்டு 5 செகண்ட் இந்த சைட்டுன்னு அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதை கரெக்டாக யார் இது பண்ணுறா எங்கே மழை பெய்யுதுன்னு அன்னாடிக்கும் அதில் வந்து அது ஒரு ஜூடி. இங்கே மழை ஜூடி. ஏன்னா டெய்லி மழை பெய்யறதுனால டைப்பிங் வந்துட்டு நீங்கள் இங்கே பெய்யும் அங்கே பெய்யாது. ஆமாம். ஸோ ஏரியா பொறுத்து இருக்குல்லண்ணே. அவங்க ஜூடி செய்யணும்னு எதெல்லாம் ஜூடி செய்யணும். Take money with me.
சாப்பிடுவாங்க 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 Ayam sama bala. Tiga. Tunggu dulu mah, abdi. Sekali ni ha. Sambil lah, sambil. என்னங்க பாஸ் ஒரு வாட்டி காசு கட்டும் போது தூக்கி சும்மா இருக்கீங்க Thank you, Nek. சும்மா அறியா அதெல்லாம் போய் படம் எடுத்துக்கிட்டாங்க Sini bab ni ya, bakap ya. Sama-sama. Dinding ya. Kalau taruh sini boleh ya? boleh boleh nanti cuma orang kuning nek orang kuning நீங்க எடுத்துக்கோங்க அவருக்கு கொடுங்க